அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லா, புனித மாதமான ரஜப் மாதத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த ரஜப் மாதத்தில் ஓதுற மாதிரி ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல போகிறேன். ரஜப் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புனித மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். புனித மாதம்னா என்ன? ஒரு 2 விஷயங்கள் அதில் செய்யக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் தடை செய்துள்ளான். அதில் முதலாவது விஷயம், போர் செய்வது கூடாது. போர் என்பது இப்போ இருக்கிற இந்த நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் போர் இல்லை. அதனால் முதல் விஷயத்தை விட்டுடலாம். 2வது விஷயம் என்னென்னா, பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் இது. அதாவது நார்மலாகவே நாம் பாவங்கள் செய்யக்கூடாது. அது தனிப்பட்ட விஷயம். நம்ம இப்போ ஒரு நன்மையை செய்கிறோம், ஏதாவது ஒரு அமல் செய்கிறோம். அமல் செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கூலி தருவான். எந்த அளவுக்கு கூலினா, ஒரு அமலுக்கு 10 மடங்கு, அதை விட 10 மடங்கு அதிகமாக நன்மைகளை தருவான். அதே போல் ஒரு தீமை ஏதாவது நம்ம செய்கிறோம், அந்த தீமைக்கு பதிலாக ஒரு தண்டனை அப்படி தான் கிடைக்கும். நிறைய 10 இப்போ நன்மைக்கு எப்படி 10 மடங்கு அதிகமாக கிடைக்குதோ அதே மாதிரி தீமைக்கெல்லாம் நமக்கு கிடைக்காது. இது சாதாரண நாட்களில். இதுவே புனித மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மாதங்கள், அந்த புனித மாதங்களை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதங்கள். அந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறுகள் பாவங்கள் செஞ்சால் அதிகமாக தண்டனை கிடைக்கும். மற்ற நாட்களில் பாவம் ஏதாவது செஞ்சு கிடைக்கிற தண்டனையை விட இந்த புனித மாதங்களில் நாம் சின்னதாக ஏதாவது தவறு செஞ்சால் கூட அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தண்டிச்சிடுவான். அதனால நாம் என்ன பார்க்கணுன்னா, எதில் கவனமாக இருக்கணும்னா, நம்மளை அறியாமல் அறிந்தோ நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தவறுகள் நடக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக தவறு வந்துடுமோ, தப்பு நடந்துடுமோ, பாவம் ஏதாவது ஆயிடுமோ சொல்லிட்டு நாமளே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இருந்தும் மனிதனின் பலகீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனிதன் பலகீனமாக தான் படைக்கப்பட்டுள்ளான். எதில் பாவம் செய்வான், நிச்சயமாக பாவம் செய்வான். அதனால் நாம் அதிலிருந்து மீளணும்னா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். தௌபா துவா அதிகமாக ஓதணும், டெய்லியும் ஓதணும். இருந்தும் இந்த மாதிரி புனித மாதங்களில் அதிகமாக தௌபா துவா செய்யணும். இந்த மாதிரி துவா செய்யும்போது நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் நடந்தாலும் இந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எல்லாத்தையும் கழிச்சிடுவான், நம்மளை தண்டிக்க மாட்டான். அதனால இந்த மாதம் முழுக்க கேட்குற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். இது நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா, சின்ன துவா தான், ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த ஒரு துவாவை டெய்லியும் ஓதுவது சிறந்தது. மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். இதை மாதிரி புனித மாதங்களில், சிறப்பான மாதங்களில் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கொள்ளுங்க. இதன் மூலமாக நிறைவான பலனை நீங்கள் அடையலாம். இந்த மாதத்தில் எந்த தப்பும் தவறுகளும் அடையாமல் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளலாம். அதோடு இல்லாமல் இந்த புனித மாதத்தை கண்ணியப்படுத்திய ஒரு நன்மையும் நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அந்த துவா என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அவனை புகழ்கிறேன். மகத்துவமிக்க அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றேன். மிக சிறந்த துவா, ரொம்ப ஈஸியான துவா, நாவிற்கு எளிமையான துவா. ஆனால் மறுமையில் அந்த நன்மை தீமை தராசு பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிகவும் கனமான வார்த்தைகள், அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள். இதில் முதல்ல இருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அந்த ஒரு லைனை ஓதுனாலே, அதாவது 100 முறை ஓதுனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எந்த அளவுக்குனா, கடலின் நுரையளவு நம்ம பாவங்கள் செய்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்து விடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்கு. 2 வார்த்தைகளும் சேர்த்து ஓதும் போது பாவங்களும் மன்னிக்கப்படும். மறுமையில் அந்த நன்மை தீமை தராசு பட்டியலில் அந்த நன்மை கணக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வை புகழக்கூடிய சிறந்த வார்த்தைகள் இது. இதை டெய்லி நீங்க ஓதிட்டு வரும்போது உங்க பாவங்களும் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த ஒரு நன்மையும் கிடைக்கும். கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். 100 முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நீங்களே டைமை பார்த்து 100 முறை ஓதி பாருங்கள். கண்டிப்பாக 5 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் மிக பெருசு.
அது முக்கியமாக நம்மளுக்கு தேவை. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்க பெற்றாலே என்ன நமக்கு நடக்கும்? நம்முடைய சோதனைகள் எல்லாமே ஒன்றொன்னா விலக ஆரம்பிக்கும். நாம் செய்த பாவத்தின் காரணமாக தான் நம்முடைய உள்ளங்கள் துரு பிடிச்சு அழுக்கு பிடிச்சு ஒரு கரை படிஞ்ச ஒரு இதயமா உள்ளமா இருக்கும். அப்படி கரை படிந்த உள்ளத்துல நீங்க என்ன மேல மேல அமல்கள் செஞ்சாலும் அது கலங்களாக தான் இருக்கும். அதனால முதல்ல தௌபா செய்யணும். தௌபா செஞ்சா நம்முடைய உள்ளம் தூய்மையாகி விடும். உள்ளம் தூய்மையாகி விட்டால் நிச்சயமா அது நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்பை பார்க்குறான். நம்முடைய கல்பு சுத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். எல்லாத்தையும் லேசாக்கிடுவான். நீங்கள் என்ன தேவையை விரும்புகிறீங்களோ, என்ன தேவை வேண்டிய அல்லாஹ்விடம் துவா செய்கிறீங்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதுபோல் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளும் இதில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நாம் புகழணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றான். அல்லாஹ்க்கு பிடிச்ச விஷயங்கள் இது. தன்னை புகழணும், தன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் தன்னுடைய அடியார்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். இந்த 2 வரிகளில் இது எல்லாமே அடங்கிடும். இதை நீங்கள் டெய்லியும் ஓதி பாருங்க. ஒரு 100 முறை கணக்கு வச்சுக்கிங்க. காலையில் ஒரு 100 முறை ஓதுங்க. மாலை அதாவது சாயங்காலம் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. ஒரு நாளைக்கு 200 முறை 200 முறை ஓதுனா உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கை மாறுமா? நம்முடைய கடன்கள் தீருமா? நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா? சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஒரு திக்ரை நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்க. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவான். அவ்வளவு சிறந்த திக்ரு இது. மேலும் ரமதான் மாதம் வரப்போகின்றது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது நடுவில் ஷஅபான். அதுக்கப்புறம் ரமதான் மாதம். இதை போன்ற சிறந்த திக்ருகளை துவாக்களை நம்ம ஓதும்போது அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு நம்ம கேட்கும்போது நம்முடைய உள்ளம் தூய்மையடையும். தூய்மையான ஒரு உள்ளத்தோடு நல்ல ஒரு உள்ளத்தோடு ரமதான் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைப்போம். அதற்கு பிறகு நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் நிறைய பலன்கள், நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே இந்த துவாக்கள் மூலமாகவே மன்னிக்கப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிறைய கூலி இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மறக்காமல் இந்த ஒரு திக்ரை ஓதிக்கிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.